ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த வீடியோவில். ஆல்ரெடி நான் கட்டிங் வீடியோ பார்ட் 1ல் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அந்த லிங்க்கு போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டிங் வந்து எப்படி ஈஸியாக பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேன்வாஸ் எல்லாமே நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பேக் பார்ட் எடுத்து வச்சுருக்கேன். பேக் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங்கில் கேன்வாஸ் வச்சு தைச்சிக்கணும். அதுக்கப்புறம் மெயின் கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுக்கோங்க. லைனிங் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, கட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வர மாதிரி வச்சு மூணு இடத்துலையும் பின் பண்ணிக்கோங்க நகராமல் இருக்கிறதுக்காக. இப்படி ஈக்குவலாக வச்சுட்டு பின் குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு விலகாமல் இருக்கும். சுற்றியும் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க சுற்றியும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது கேன்வாஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது மெயின் கிளாத் வச்சுட்டு நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, ஸ்டிச் பண்ண லைனிங்கை மேலே வச்சுக்கலாம். கேன்வாஸ் மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு லைனிங்கும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது அது விலகாமல் இருக்கிறதுக்காக 3 பக்கம் பின் குத்தியிருக்கேன். குத்திட்டு நம்ம லைனிங் மேலே 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஸ்டிச்சிங் மேலேயே போட்டுட்டு வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சுற்றியும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன கட்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச்சிங் மேலே அடிப்படாமல் கட்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் லைனிங்கை மேலே எடுத்துட்டு லைனிங்க்கு மேலே ஒரு படிமான தையல் போடணும். நான் மடக்கியிருக்க மாதிரி மடக்கிட்டு லைனிங்க்கு மேலே எட்ஜஸ்லேயே ஒரு ஸ்டிச் போட்டு வாங்க. சுற்றியும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் திருப்பி வரும்போது நெக்கு அழகாக இருக்கும். நல்லா படிஞ்சு அழகாக நெக்கு வரும். ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது இதுக்கு மேலே ஒரு தையல் எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க சுற்றியும். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டும் அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ரவுண்ட் நெக்குங்கிறனால ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம பேக் ஸ்டிச் பண்ண மாதிரி ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங்கில் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பணும்.
இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டை வந்து கீழே வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டோட சுடிதார் பார்ட்டை கீழே வச்சுட்டு அடுத்தது பேக் பார்ட் எடுத்து அதுக்கு மேலே மெயின் நல்ல பக்கமும் வர மாதிரி இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி வைங்க. இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போது நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இது ஃப்ரண்ட்டு, மேலே வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு கீழே வச்சு பேக் மேலே வச்சு பேக் தட்டில் இருக்கிற லைனிங்கை அதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு பேக் சைடு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அழகாக இருக்கும். அந்த பிசுறும் வந்து பேக் சைடில் வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டை கீழே வச்சு அதுக்கு மேலே பேக் தட்டு வச்சு அந்த லைனிங்கை பேக் சைடு திருப்பிக்கோங்க. நான் இப்போ திருப்புற மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக வச்சு அதுக்கப்புறம் திருப்புங்க. இல்லைன்னா ஷோல்டரில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும், ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக ஃப்ரண்ட்டுக்கு பின்னாடி பேக் சைடோட லைனிங் வர மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாத்தும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் ஷோல்டர் அழகாக வரும், நெக்கில் அழகாக கரெக்டாக இருக்கும். ஓகே, திருப்பி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நெக் இப்போ எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பிட்டு இன்னொரு தையல் மேலே போட்டுக்கோங்க. எதனால் இவ்வளோ ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, எல்லாருக்கும், அதாவது புதுசாக பழகிற பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லியிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்தது இன்னொரு ஷோல்டரும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு கீழே வச்சு பேக் சைடு மேலே வச்சு பேக் சைடோட லைனிங்கை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு லைனிங்கை மட்டும் கொண்டு வந்து ஈக்குவலாக வச்சுக்கோங்க. 4 கிளாத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போது சுற்றியும் நெக்குக்கு 1/4 இன்ச்சில் மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்ட் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கேன்வாஸ் வச்சு திருப்பும் போது நெக்கும் அழகாக இருக்கும், நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும் நெக் அந்த இடத்துல ரவுண்டில். ஓகே, இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப்பில் சுற்றியும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் கீழே லைனிங்கில் 1/2 இன்ச் மடித்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஃபுல்லாக நம்ம 2 சைடும் லைனிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது சுற்றியும் லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வச்சு சைடு ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்போது கரெக்டாக வச்சுட்டு மேலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. சுருக்கு எதுவும் இல்லாத மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணுங்கள். சரி, மேலே ஸ்டிச் போடுங்க. நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு சுற்றியும். அடுத்தது எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். நான் ஸ்லீவில் கொஞ்சம் பைப்பிங் மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போது மேலே ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட ஜாயின் பண்ணியிருக்கிற ஷோல்டரோட சென்டரும் ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை ஈக்குவலாக கொண்டு வந்துட்டு கடைசியாக கீழேருந்து சுற்றியும் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் 1/2 இன்ச்சில். இப்படி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது தான் சென்ட்ரு விலகாமல் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா. இப்போ ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது சைடு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க.
இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து சுற்றியும் பின் குத்தி வச்சுருக்கேன். சைடு நீளமாக பின் குத்திட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், நகராமல் இருக்கும். இப்போது ஸ்லீவ் லூஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ் லூஸ் வந்து 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நான் 6.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். நான் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா விடுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். ஆல்ரெடி கட்டிங் பண்ணும்போதே நான் வந்து ஹிப்போட பாயிண்ட்டும் வேஸ்ட்டோட பாயிண்ட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் பாயிண்ட் கிட்ட 1.5 இன்ச் பிடிச்சிட்டே வந்து இப்படி ஹிப் கிட்ட வரும்போது ஓப்பன் சைடு வரும்போது 1 இன்ச் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக சைடு ஓப்பன் கிட்ட 1 இன்ச் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கீழே 1 இன்ச் வர இடத்துல கரெக்டாக நிறுத்திட்டு 3 தையலும் போட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா சப்போஸ் நம்ம இப்போ வேணும்னா பிரித்து விட்டுக்கலாம். அதுக்காக 3 தையல் போட்டுக்கோங்க. அடுத்த சைடும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது கீழே சைடு ஓப்பன்
எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ அந்த 1 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம மடக்கிற மாதிரி 1/2 இன்ச் மடிச்சுக்கோங்க. மறுபடியும் 1/2 இன்ச் மடித்து லாஸ்ட் எட்ஜஸ்லேயே தையல் போட்டு வரலாம். ஈக்குவலாக 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரே ஈக்குவலாக வரணும். அப்போ தான் வந்து அந்த சைடு ஓப்பன் ஸ்லிட்டில் அழகாக வரும். மேலே நம்ம 1 இன்ச் பிடிச்சிருக்கோம். 1 இன்ச் வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு கொஞ்சம் மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே திருப்பி மறுபடியும் இன்னொரு சைடில் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். உள்ள 1/2 இன்ச் மடித்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஈக்குவலாக வச்சுட்டு சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு இப்படி 2-3 தையல் அது மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே திருப்பி கீழே பிசுறு எதுவும் இல்லாத மாதிரி பிசுறெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு கீழே வரைக்கும் அதே 1/2 இன்ச்சில் ஃபோல்டிங் பண்ணி சைடு எட்ஜஸில் தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கட்டிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா பார்ட் 1ல் எப்படி சுடிதார் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நம்ம சைடு ஓப்பனில் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்கன்னா, அதுலேயே எட்ஜஸில் இன்னொரு தையல் போட்டுவாங்க லாஸ்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச் வந்து நம்ம அதை ஒட்டி லாஸ்ட் எட்ஜில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. மேலே வரும்போது ஊசி அப்படியே குத்தி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் போடுங்க. இந்த சைடில் ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வர வரைக்கும் மட்டும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ்லேயும் ஊசி எடை வர மாதிரி தைச்சிக்கணும். இப்போ தெரியுதுங்களா எப்படி நீட்டாக தைச்சிருக்கோன்ட்டு. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா கீழே சுருக்கமும் வராது, அழகாக இருக்கும். ஓகே, இன்னொரு சைடும் இதே மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணுறத. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாவே உங்களுக்கு சுடிதாரில் எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியுதாங்கிறது எனக்கு தெரியும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ்லாம் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, அடுத்தது இப்போது கீழேயும் மடித்து தைச்சிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணியாச்சு, சைடு ஓப்பன் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டில் ஒரு 1/2 இன்ச் மடித்து மறுபடியும் 1/2 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.